தினேஷ் ப்ளீஸ். நான் தான ரொம்ப பிகு பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் தினேஷ். கட்டிக்கு போறோம் தான கட்டி. ப்ளீஸ் தினேஷ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. என்ன நீ எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டு தானே? ஏய் விடுங்க தினேஷ். நோ விடுங்க. கம் ஆன். அனிதா 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 ஏய் அனிதா அனிதா ப்ளீஸ் சொல்றது கேளு. நில்லு நில்லு அனிதா. அனிதா ப்ளீஸ் போடு. அனிதா சாரி சாரி அனிதா ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அனிதா. அனிதா even touch me. Mind you. அனிதா சொல். அனிதா எப்பமா வந்த? தினேஷ் என்ன ட்ரீட் கொடுத்தான்? என்னடி ஏன் பேசாம இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. எப்பவும் கலகலன்னு இருக்கிற பொண்ணு இப்ப இப்படி இருக்கிறியன்னு தாம்மா கேட்டேன். நீ அப்பா பொண்ணு, நீ அவர்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சா பரவாயில்ல சொல்லிக்கோ. என்னம்மா நீ அம்மா பொண்ணு அப்பா பொண்ணுன்னு பேதம் பிரிச்சு பேசுற? சில விஷயங்களை அப்பா கிட்ட தான் சொல்ல முடியும், சில விஷயங்களை அம்மா கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனா இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். என்னம்மா சொல்ற? பதட்டப்படாம நான் சொல்றத கேளுமா. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. சொல்லுமா, நான் எப்படி ஏத்துக்க முடியும்? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. என்னதான் நீ மாடனா வளர்ந்திருந்தாலும் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நீ மதிச்சிருக்க. அத நினைச்சா சந்தோஷமா இருக்குமா. ஆனா என்னம்மா, என்னதான் தினேஷ் தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த ஆம்பளைங்க தப்பு பண்றத ஒத்துக்கிறதே இல்லை. ஒருவேளை தினேஷ் கோச்சிக்கிட்டு கல்யாணத்துல பிரச்சனை பண்ணா? அவன் கோவத்தை பத்தி எனக்கு கவலை இல்லம்மா. அனிதா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லாதம்மா. நானே சமாளிச்சுக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சா எல்லாம் தலைகீழ மாறிடும். சரிம்மா. அட வந்துட்டியா நீ? எப்படி தினேஷ் பர்த்டே ட்ரீட் நல்லா கொடுத்தானா? நல்லா நடந்துச்சுப்பா. என்ஜாய் பண்ணியா? நல்லா என்ஜாய் பண்ண. ஏன் டயர்டா இருக்க? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். தூக்கம் வருதா? போய் சீக்கிரம் தூங்கு போ. நான் போய் தூங்குறேம்மா. என்னங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நீங்க கோச்சிக்காம இருந்தீங்கன்னா. கோவிக்காத மாதிரி கேள. அன்னைக்கு அர்ஜுனும் சுவாதியும் வெளியே போனதுக்கு அந்த அளவுக்கு திட்டினீங்க. இன்னைக்கு தினேஷும் அனிதாவும் வெளியில போனதுக்கு ஒண்ணுமே சொல்லல. அவ அடி வாங்கினதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. அவ அனுமதி இல்லாம போனா, இவ ஆசீர்வாதத்தோட போனா. இது கூட அவனுக்கு புரியல. புரிஞ்சிருக்கணுமே. பெத்த பாசம் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். கதவு தரமா? அம்மா, கதவு துற, கதவு துறமா. அர்ச்சனா, இங்க பாருடி. போச்சுடா, பர்த்டே பார்ட்டில அண்ணன் மூழ்கி இருக்காரு. டேய் பாவி, மாமா வீட்டுக்கு போறப்பவே குடிச்சியா இல்ல திரும்பி வரப்ப குடிச்சியா? சொல்லுடா.
மாமே இருங்க, படவுடன் கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்றது? அது தண்ணி போட்டிருக்கேண்ணா, மப்பில் இருக்கேன். என்ன கேட்டீங்க? மாமா வீட்டுக்கு போனேன்னா அங்கேருந்து அனிதாவை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போனேன்னா. ஹோட்டலுக்கா? ஆமாம். ஆனால் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸுங்க செல்லில் ஃபோன் பண்ணி ஏய் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் வந்துருன்னு சொன்னாங்க. அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஏண்டா கேக்கு வெட்டினீங்களா? மாமி கேக்க வெட்டினேன், அங்கே தான் டேஞ்சர். என்னென்ன? டேய் வாயை திறந்து என்ன நடந்ததுன்னு சொல்லேண்டா. மாமே நீ சொல்லு மாமி. யாரு? நான் யாரு? குடிகாரன். ஏய் வாலு பயமுறை. நான் அனிதாவுக்கு வருங்கால புருஷன். நான் அவளை தொடக்கூடாதா? ஒரு உம்மா கேட்க கூடாதா? கடிபிடி கூடாதா? ஐயோ குடி முழுகி போச்சே. மா என்னம்மா சொல்ற? என்ன பிடிச்சி தள்ளிட்டு போயிடாமா? நீ சொல்லுமா, நான் யாருமா? என்னைக்கா இருந்தாலும் அவளை கட்டிக்க போற புருஷன். பக்கத்துல வா கொஞ்சம் கட்டி பிடிச்சிக்கிறேன்னு முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டு போயிட்டாமா. மா பார்க்கதான் மாடனா இருக்கா, ஆனா சுத்த கர்நாடகம்மா. I don't like this. மனுஷனாடா நீ? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சம்பந்தத்தை முடிச்சே, இப்படி குடிச்சு எல்லாத்தையும் பாழாக்கிட்டியே. நீ தப்பா நடந்துட்டு இருக்க அனிதா கிட்ட. அவ போய் அவங்க அப்பா கிட்ட சொன்னா, டேய் நீயும் உயிரோடு இருக்க மாட்ட, எங்க அண்ணன் என்னையும் கொண்டுடு வர்றா. சும்மா போகாதம்மா, எல்லாத்துக்கும் நீதான் காரணம். தூங்குறவனை எழுப்பி விட்டு பர்த்டே குளிச்சுட்டு புது துணியை மாட்டிக்கிட்டு உன் மாமா வீட்டுக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொன்னேன். இப்போ பாத்தியா எவ்வளோ தொலையா போச்சு. பேஷ் நல்லா இருக்கு. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு அம்மாவை குத்த சொல்றியா? இப்ப என்னடி பண்றது? தப்பான பிள்ளைங்களை பெத்த எல்லா தாயும் பண்றதா இப்ப நீயும் பண்ணணும். என்னடி சொல்ற? நேரா நாளைக்கு காலையில மாமா வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. வேணும்னா நானும் உன் கூட வரேன். நீ எதுக்குடி? தப்பு பண்ணுவ அவன் தானே, அவன் தான் என் கூட வரணும். ஆமாண்டா நீதான்டா. உங்களோட தொலையா போச்சுமா. கடவுளே, என் பிள்ளைக்கு ஏன் இப்படி ஒரு புத்தியை கொடுத்த? மா நல்லா கேளுமா, என் மேல எந்த தப்பும் இல்லை, எல்லாம் கடவுள் செய்யற வேலை. குட் நைட். சரி விடு, நீ போய் படுமா போ. அம்மா இப்பவே என்னோட கை கால்லாம் நடுங்குதுமா. டேய் பேசாம என் கூட வா. நான் சொல்றப்ப பட்டுன்னு மாமா கால்ல விழுந்துரு. இப்ப விழுந்துறனே. டேய் பேசாம வாடா வா. கடவுளே. போச்சு போச்சு, அத்தை பார்வையிலே கட் பண்ணிட்டு போறாங்க. வா வா வந்த வழியிலே போயிடலாம். டேய் கோவமா தான் பாத்துட்டு போனாங்களே தவிர வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லலையே. ஓஹோ, வெளியில போன்னு சொல்ற உரிமை மாமாக்கு மட்டும்தான் இருக்கா? சரி, அதையும் அனுபவிக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, பேசாம இரு. அம்மா அனிதா, அனிதா போச்சு. வந்துட்டியா? வாடா மாப்பிள. மாமா என்ன சொன்னீங்க?
என்ன மாப்பிள்ளை என்ன உனக்கு பிடிக்கலையா? அப்பாடா இல்ல மாமா, இன்னொரு முறை சொல்லுங்க. என்னவே இன்னொரு வாட்டி என்ன உன்ன என்ன ஏலமா விடுறேன்? மாமா இன்னொரு முறை சொல்லுங்க மாமா ப்ளீஸ். என்னாச்சு உனக்கு? நேத்து பர்த்டே, இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கோவில். கோயில்? நல்லது பொல்லாது எல்லாத்துக்கும் கோயில். இல்ல மாமா, கோயில் எங்களுக்காக இல்ல, உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். அம்மா பிரசாதத்தை கொடுமா. டேய் சும்மா இருடா, எனக்கு கொடுக்க தெரியாதா? அண்ணே, நேத்து என் புள்ள பண்ணது தப்பான காரியம், பெருந்தன்மையா நீங்க மன்னிக்கணும். ஆனா அப்படி என்ன தப்பு பண்ணா? இல்ல பர்த்டே பார்ட்டி அது இதுன்னு. நீ வேற பர்த்டே பார்ட்டிக்கு யாரோடமா போனா? வருங்கால மனைவியோட தானே, அதுவும் என்னோட பர்மிஷனோட தானே அவ போனா. நீ ஒரு 10ஆம் பசலி, இன்னும் அந்த காலத்து பொம்பளையாவே இருக்கிறியா? இலை வட்டம் அப்படிதான் இருக்கும். ஸ்டூபிட் கிளை. கடவுளே, இதுக்கு என்ன இவ்வளவு பெரிய பெருமூச்சு? இல்ல எனக்கு இப்பதான் மூச்சே வந்தது. அப்படியா? படி மெதுவா ஏறி இருக்கணும், வயசாகுது. அம்மா பிரசாதத்தை கொடுங்கம்மா. சரிடா, இந்தாங்கண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கா அர்ச்சனை பண்ணிருக்காங்கம்மா. இந்தா. ஆமா, அபிராமி எங்க? மேல கிச்சன்ல இருப்பா, போய் பாரு. சரி, நான் பார்த்து பேசுறேன். ரெண்டா மாப்பிள்ள. நேத்து பார்ட்டில நடந்ததை உங்க அப்பா கிட்ட சொல்லல? சொல்லல. ஆனா எனக்கு இன்னும் உங்க மேல கோவம் இருக்கு. இது பாரு, உன் கோவம் நியாயமானதுதான். அதுக்காக நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா பார்ட்டில நடந்தது உங்க அப்பா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். திரும்பியும் கையை பிடிக்கிறீங்களே. சாரி, ஏதோ அவசரத்துல மறுபடியும் இந்த தப்பு நடக்காது. ஓகே, சாரி. 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 என்ன சாந்தி, ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? வந்து ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா? இல்லை, அது சொல்லலாமான்னு. ஒன்றும் இல்லை. நான் யாரு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல, சொல்லுமா. ஒன்றும் இல்லை. அனிதாவும் தினேஷும் நேற்று பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தாங்கல்ல? ஆமா. அப்போ போன இடத்துல 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்ற? தினேஷும் அனிதாவும் தனியா பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசினாங்க? நேத்து ராத்திரி நடந்தது நீ ஒன்னும் உங்க அப்பா கிட்ட சொல்லலையே அப்படின்னு தினேஷ் கேட்டான். இல்ல, நான் ஒன்னும் சொல்லலன்னு அனிதா சொன்னான். அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சு தீர்த்து வச்சாதானே அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமா சாந்தி, நீ சொல்றது கரெக்ட். அந்த பார்ட்டியில தினேஷ்க்கும் அனிதாவுக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு. அனிதா, அனிதா, அவளை எதுக்கு இப்ப கூப்பிடுறீங்க? இல்லம்மா, நமக்குள்ள எது கன்ஃபியூஷன்? அவளே கூப்பிட்டு கேட்டுடலாம்ல. அவளை கூப்பிட்டு கேட்டா அவளுக்கும் நிம்மதி, நமக்கும் நிம்மதி. எதுக்கு நீ கூப்பிட்டீங்க? ஒரு விஷயம் பேசணும், எல்லாம் உன் நன்மைக்காக தான். என்ன என் நன்மை? கண்டவங்க எதுல நின்னு எதுவும் பேச வேண்டாம், வாங்க கீழே போய் பேசலாம். என்னம்மா அது? சாந்தி உன் அண்ணி தானே, உன் வாழ்க்கையில அவளுக்கு அக்கறை இல்லாம அவ பேசுவாளா? உன்னை கூப்பிட்டு கேட்க சொன்னதே அவதானே. என்ன விசாரணை? ஐயோ, அப்படி விசாரணைலாம் சொல்லாத, எல்லாம் உன் நன்மைக்காக தான். என்ன சொல்லுங்க. நேத்து பர்த்டே பார்ட்டிக்காக நீயும் தினேஷும் வெளில போனீங்கல்ல? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அங்க உங்களுக்குள்ள ஏதாவது தப்பு நடந்துச்சான்னு கேக்குறாளா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. சாந்திக்கு உன் மேல சின்ன சந்தேகம். உன்னோட வாழ்க்கையில அதான் அக்கறை. என்னதான் உங்க 2 பேரும் கல்யாணம் ஆக போயிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே லிமிட் ஏதாவது கிராஸ் பண்ணிட்டீங்களான்னு அவளுக்கு ஒரு டவுட்.
நீயும் தினேஷும் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அத அவ கேட்டுட்டா. அதான் பாவம் டென்ஷனா இருக்கா. பாத்தீங்களா நீ பாக்குறதுக்கு நல்லவ மாதிரி இருந்துட்டு என்னென்ன பேசுறா? ஏய் என்ன நீ அண்ணிய போய் மரியாதை இல்லாம பேசுற? என்ன நீ உங்க ஸ்தானத்துல இவ்வளவு வச்சு பேசுறீங்க? நீங்க எவ்வளவு வெளிப்படையா என்கிட்ட நேரடியா வந்து கேட்டீங்க. ஆனா இவ்வளவு பாருங்க மூட்டி விடுறத. என் நடத்த மேல சந்தேகப்படுறாளா? கல்யாணம் ஆகாத பொண்ணு மேல பழி போடுறாளா? ஏய் இங்க பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சுத்தமா தான் இருக்கேன். ஆனா நீ அனிதா, நான் உன்னை அரைஞ்சிடுவேன். கார்த்திக் தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவன். ஆமா, தாலி கட்டிட்டு கண்ணி போனாவா கூட்டிட்டு வந்தாரு? ஒரு குழந்தையோட தானே கூட்டிட்டு வந்தாரு. இவ என்ன பத்தி பேசுறாளா? யார் யார் எதை பத்தி பேசணும்னு விவசாயம் இல்லாம போச்சு. நீங்களும் இவ சொல்றான்னு என்ன கூட கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன இங்க சத்தம்? ரூம்ல இருக்கவே முடியல. அனிதா, என்னப்பா? என்னாச்சு உனக்கு? ஏன் அழறா? அப்பா, நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே தினேஷ் கூட போனேன். ஆமா, அதுக்கு என்னப்பா? நான் அந்த பாட்டில கெட்டு போயிட்டேனே. சாந்தி சந்தேகப்படுறா. மாமா, இல்ல மாமா. இவன் நடத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? இல்ல மாமா, சாந்தி என்ன சொல்ல வந்தானா? ஒண்ணுமே சொல்ல வேணாங்கறேன். ஜாஸ்தியா போயிட்டு எல்லாம் நீ குடுக்குற இடம். எல்லாருமே தன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்காளா? கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு இவளை பத்தி எப்படி பேச? உருப்படியா நீ? நீ அழாதம்மா. பாத்தீங்களாப்பா எப்படி நீல கண்ணீர் வடிக்கிறா? என்ன அழ வச்சு எப்படி நாடகம் ஆடுறா? அனிதா, விடுங்க. சாந்தி, அழாதம்மா. உன்னோட நல்ல மனசு எனக்கு புரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியலையே. நீ அவளோட வாழ்க்கைக்காக தானே சொன்ன. ஆனா எல்லாமே தப்பாயிடுச்சு. அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு சாந்தி. ஐயோ, நீ வேணா என்ன 2 அடி அடிச்சுக்கோ. அப்படி இல்ல. சாரி. அப்படிலாம் இல்லக்கா. இல்ல, நீ கவலைப்படாதம்மா. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எந்த கெடுதலும் வராது. அபிராமி அக்கா நல்லதுதான் நினைக்கிறாங்க. நமக்கு தான் கெட்ட நேரம்.